கட்சியுடைய பொதுச் செயலாளர். 2 அடையாளத்தையும் கொடுத்தவர்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம்முடைய பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் அத்தனை மக்களுக்கும் பாதம் தொட்டு பணிந்து வணங்குகின்றேன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு குற்றவாளி ஞானசேகரனின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் திமுக அரசை பொறுப்பேற்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். சிறைச்சாலையில் அவருக்கு ஏதோ நடந்ததாக தகவல் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் அங்க படித்துக் கொண்டிருந்த மாணவிக்கு பாலியல் சீடல் நடந்து உங்களுக்கு தெரியும். அந்த பாலியல் வழக்கில் ஞானசேகரன் ஒருவர் என்பவர் தண்டிக்கப்பட்டு சிறையில் இருந்து ஏதோ பிரச்சனை நடந்து வலிப்பு வந்ததாக அரசு மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறாங்க. அவருக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் இந்த அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும். ஏன்னா அதிமுக ஆட்சிக்கு வந்துருன்னு அவருக்கு தெரிஞ்சிட்டது. வந்தா இவரை விசாரித்தா உண்மை வெளியே வந்துவிடும். அதனால ஏதோ சிறைச்சாலையிலேயே ஏதோ நடந்ததாக பரவலான தகவல். இந்த ஆட்சியாளருக்கு எச்சரிக்கையை விடுகின்றோம். அப்படி ஏதாவது அவருக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு முழு பொறுப்பு இந்த அரசாங்கம் தான். மகளிர் இடஒதுக்கீட்டை எதிர்ப்பதால் என்ன லாபம் அடைய போகிறீர்கள் என திமுகவை ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு வினவியுள்ளார். கோவையின் தொழில் முனைவோர் மற்றும் முக்கிய பிரமுகர்களுடன் சந்திரபாபு நாயுடு கலந்துரையாடினார். இதில் கோவை மாவட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் பங்கேற்றனர். அப்போது பேசிய அவர் தமிழ்நாட்டில் 5 ஆண்டுகளாக குறிப்பிடத்தக்க வளர்ச்சி இல்லை எனவும் தெரிவித்தார். Delimitation and women reservation. It is a great injustice for the society and also for South India, particularly for women. I am asking straight question DMK. Why you opposed? What is the gain you are going to get? You are saying Tamil Nadu has defeated Delhi. You didn't defeat Delhi. You defeated South Indian share. Now Modi ji and central government has made it very clear, 50% enhancement of seats in all states. Then what is your problem? You are thinking it is a defeat for NDA. It is the defeat for women. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் பாஜக அரசு அடக்குமுறையை ஏவி உள்ளதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். வருமான வரித்துறை சோதனை நடத்தியது குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் ராகுல் காந்தியுடன் செல்ல விடாமல் தன்னை முடக்கியதாகவும் ஆதங்கம் தெரிவித்துள்ளார். எங்களுடைய நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர், இந்த தேசத்தின் முகமாகவும் குரலாக இருக்கின்ற ராகுல் காந்தி வருகிறார். ஒரு மாநில தலைவராக நான் தான் அதை ஏற்பாடு செய்ய வேண்டும். நான் தான் குளச்சலுக்கும் நாங்குநேரிக்கும் சங்கரன் கோவிலுக்கும் ஸ்ரீவைகுண்டத்துக்கும் அழைத்து செல்ல வேண்டும். நான் அவருடன் சென்று அதை ஏற்பாடு செய்யக்கூடாது என்று என்னை முடக்குவது எந்த விதத்தில் நியாயம்? நாங்கள் ஜனநாயகத்தில் நடமாட முடியுதா? ஏன் எங்களை இப்படி அச்சுறுத்துகிறார்கள், துன்புறுத்துகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள் சோதனை என்ற பேரில்? இந்த படப்பையா மனோகரன் வீட்டில் அவர் தான் பிரச்சாரத்துக்கு ஏற்பாடு பண்றாரு. அவர் வீட்டில் 6 மணிக்கு போனவங்க 10:30 11 மணி வரைக்கும் பீரோவை ஒடிப்பது, கட்டளை ஒடிப்பது, பெட்டுகளை கிழிப்பது, அவருக்கு போடுற சாலெல்லாம் தூக்கி ரோட்ல போடுறது, இது எந்த ஊரில் நடக்குது அநியாயம்? காட்டு தர்பார் ஆட்சி நடத்தி கொண்டது பாஜக. ஏதாவது குழப்பம் ஏற்படுத்தலாமான்னு முயற்சி செய்யறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், வேடிக்கை பார்க்க மாட்டார்கள். இந்த காட்சிகளை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அராஜகம், அட்டுழியம், ஜனநாயகத்துக்கு எதிரான வேலைகள், அடக்குமுறை, ஒடுக்குமுறை, இதையெல்லாம் மக்கள் முறியடிப்பார்கள். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வீட்டில் சோதனை எதுவும் நடைபெறவில்லை என வருமான வரித்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். வேட்பாளர் வீட்டில் சோதனை நடத்தக்கூடாது என்று விதி உள்ளதாகவும் நம்பகத்தன்மையான உறுதியான தகவல் என்றால் மட்டுமே சோதனையிட முடியும் எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். முன்னதாக சோதனை என்ற பெயரில் ராகுல் காந்தியின் பரப்புரை கூட்டத்தில் தன்னை பங்கேற்க விடாமல் வருமான வரித்துறையினர் முடக்கியதாக செல்வ பெருந்தகை குற்றஞ்சாட்டியிருந்தார். ராகுல் காந்தியின் கூட்டத்துக்கு அழைப்பு இல்லாததால் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை நாடகமாடுவதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அண்ணாமலை, ராகுல் காந்தியின் உரையை தவறாக மொழிபெயர்த்ததால் தான்
செல்வ பெருந்தகைக்கு அழைப்பு இல்லை. இதனால் தன் வீட்டில் வருமான வரி சோதனை நடப்பதாக செல்வ பெருந்தகை நாடகமாடியுள்ளதாக அண்ணாமலை விமர்சித்துள்ளார். மேலும் செல்வ பெருந்தகை வெளியே வந்து பேட்டி தந்ததில் இருந்தே அவர் கூறியது பொய் என்பது உறுதியாகியுள்ளதாகவும் அண்ணாமலை தனது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்த குற்றவாளிகள் அமைச்சர் ஆவடி நாசருடன் புகைப்படம் எடுத்துள்ளனர் என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூறினார். ஆவடியில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அவர் சில புகைப்படங்களையும் காட்டினார். சமாஜ்வாதி கட்சியினுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொன்ற 3 முக்கிய குற்றவாளிகள், குற்றவாளி 1, குற்றவாளி 2, குற்றவாளி 3. நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தில் எப்படிப்பட்ட குற்றவாளியாக இருந்தாலும் ஆவடி நாசரன் கிட்ட போட்டோ எடுக்கணும். இப்ப காவல்துறை நண்பர்கள் ரிவர்ஸ் இன்டெலிஜென்ஸ், ஆவடி நாசரை யார் போட்டோ எடுத்திருக்காங்களோ அவங்களை தேடி பிடிங்க குற்றம் செய்திருப்பாங்க என்கின்ற அளவுக்கு எல்லா குற்றவாளிகிட்டையும் புகைப்படம் எடுத்திருப்பது இவருடைய ஒரு சாதனை அருமை சொன்ன. அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்ததாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். வில்லிவாக்கம் அதிமுக வேட்பாளர் விஜயகுமார், எழும்பூர் வேட்பாளர் அபிஷேக் ரங்கசாமி, மதுரவாயல் அதிமுக வேட்பாளர் பெஞ்சமின், அம்பத்தூர் பாமக வேட்பாளர் சேகர் ஆகியோரை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட அவர் குற்றவாளிகள் பலர் திமுகவுடன் தொடர்பு வைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். இதற்கு முன்பு பேச தலைவர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும். சட்டம் ஒழுங்கு கண்டு மாதிரி வச்சிருப்பான். பெண்களுக்கு பாதுகாப்பு என்றால் நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு எந்த வீதியில் வேண்டுமானால் சென்னையில் நடந்து போகலாம். திரும்ப இந்த ஆட்சியை கொண்டு வர வேண்டும். மே 4க்கு பிறகு நம்முடைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த நாற்காலில் வந்த பொழுது திரும்ப பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஆட்சியை உறுதிப்படுத்தி சகோதரிகளுக்கு கொடுக்க முடியும். அருமை சொந்தங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் ஏன் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா பாதி குற்றவாளிகள் திமுகவை சார்ந்தவர்கள் தான். அவங்கதான் குற்ற சம்பவத்தில் ஈடுபடுறாங்க. ஜாஃபர் சாதிக் முதலமைச்சர் புகைப்படம் எடுத்து முகநூல் பக்கத்தில் போடுறாரு. உதயநிதி ஸ்டாலினோட முகநூல் பக்கத்தில் போடும் பொழுது எப்படி காவல்துறை நண்பர்கள் தைரியமா போய் ஜாஃபர் சாதிக் 2 தட்டு தூக்கிட்டு வருவாங்க. பிரேமலதா உடம்பில் விஜயகாந்தின் ஆவி பூந்து திமுகவின் தவறுகளை பேசியதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஆவடி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அண்ணாமலை பாலியல் வன்கொடுமை, போதைப்பொருள் புழக்கம் குறித்து பிரேமலதா விஜயகாந்த் பேசியதை விமர்சித்துள்ளார். பிரேமலதா விஜயகாந்த் அக்கா மைக் எடுத்து எங்க அண்ணன் நல்லவர் தான், ஆனா கொஞ்சம் பாலியல் வன்கொடுமை, எங்க அண்ணன் நல்லவர் தான், கொஞ்சம் போதை புழக்கம். ஒரு படத்துல விவேக் சொல்லுவார், நான் நல்லவன் தான் எப்ப சரக்கு அடிப்பேன்னா கஞ்சா போடும் போது, எப்ப சரக்கு வாங்குவேன்னா பீடி குடிக்கும் போது. அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தவறுகளையும் பிரேமலதாக்கா சொன்னாங்க. அன்னைக்கு தான் தெரிஞ்சது விஜயகாந்த் ஐயாவுடைய ஆவி பிரேமலதாக்கா உடம்புல பூந்திருச்சிருக்கிறது. விஜயகாந்த் ஐயாவுடைய ஆவி பிரேமலதாக்கா உடம்புல பூந்து சேலத்துல சொன்ன பிறகு முதலமைச்சர் சொல்லிட்டாரு, நான் இன்னைக்கு மேடைக்கு வரல, அப்படியே வாக்கிங் போயிட்டு அந்த டீயை குடிச்சுக்கிட்டு அப்படியே நான் பிரச்சாரம் பண்ணிட்டு 21ஆம் தேதி 5 மணி வரைக்கும் அப்படியே முடிச்சேன். திருச்சி திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷை ஆதரித்து மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் கல்வியை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் மகத்தான பணியை அன்பில் மகேஷ் செய்து வருவதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் தமிழகத்திற்கான கல்வி நிதியை நிறுத்தி வைத்துக் கொண்டு இந்தியை திணிக்க முயலும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் செயலை ஒரு வியாபாரி கூட செய்ய மாட்டார் என கடுமையாக விமர்சித்தார். முக்கியமா என்ன சொல்றேன் தெரியுமா, தமிழ்நாட்டின் வளர்ச்சி அங்க டெல்லிக்கு கொஞ்சம் வைத்தறிச்சல் தான். பட்ஜெட்னு அவங்க போடும்போது தமிழ்நாட்டுக்கு இடம் இல்லை. இது செஞ்சா அது கொடுப்போங்கிறது இதுக்கு என்ன சந்தேகம் இல்லது? டெமோக்ரஸி. நீங்க நாங்க சொல்றபடி கேட்கலைன்னா உங்களுக்கு அது கிடையாதுன்னு சொல்றதுக்கு பேரு திட்டமா பிளாக்மெயிலா? மும்மொழி கொள்கை திட்டம் எனும் பெயரில் தர்மேந்திர பிரதான் அவர்கள் 3000 கோடி இப்படி பிடிச்சு வச்சுக்கிட்டு கேட்கிறாரு. ஹிந்தி நாங்க சொல்லுவோம், கத்துப்பீங்களா மாட்டேங்க. அவர்கிட்ட போய் ஐயா உங்க வயசு என்ன நான் கேட்க முடியும்? ஏன்னா அவருக்கு மறந்து போச்சு தமிழ்நாடு இந்த மாதிரி திணிப்பை எப்படி கொமட்டி தூப்புங்கிறது அவருக்கு தெரியும்.
திமுக ஆட்சியில் ஒரு நீர்த்திட்டம் கூட நிறைவேற்றப்படவில்லை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டினார். சேலம் மாவட்டத்தில் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் இணைந்து பரப்புரை மேற்கொண்ட அவர் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட நீர்த்திட்டங்களை பட்டியலிட்டார். பாமகவில் கடந்த ஓராண்டாக நடைபெறும் பிரச்சனைகளுக்கு திமுக தான் காரணம் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் ஒரே ஒரு நீர்த்திட்டம் கூட ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வரவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் சேலம் மேட்டூர் உபரிநீர் திட்டம், அத்திக்கடவு அவிநாசி திட்டம், காவேரி குண்டார் திட்டம், எண்ணேகோல் புதூர் தும்பலள்ளி திட்டம், இப்படி எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்தார். ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் ஒரு மருத்துவ கல்லூரி கூட தொடங்கல தமிழ்நாட்டில். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் 11 மருத்துவ கல்லூரிகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார். அதனால தான் நான் சொல்றேன், ஒரு விவசாயிய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நீங்கள் ஆக்க வேண்டும். பெண்களை பாதுகாக்க தவறும் திமுக ஆட்சியில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தோல்வியடைந்ததற்கு பட்டாசு வெடித்து கொண்டாடுவது அவர்களுக்கு செய்யும் துரோகம் என பாமக தலைவர் அன்புமணி குற்றஞ்சாட்டியுள்ளார். மேட்டூர் அதிமுக வேட்பாளர் வெங்கடாச்சலத்தை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அவர் 20 நாட்களில் 20,000 கோடி ரூபாய் செலவு செய்தால் மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடலாம் என திமுக கூட்டணி நினைப்பதாக கூறினார். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்படும் என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். பெண்கள் வளர்ச்சிக்கான மசோதாவை எதிர்த்து முட்டுக்கட்டையாக இருக்கும் மு.க. ஸ்டாலின் பட்டாசு வெடித்து கொண்டாடுவதாக அன்புமணி குற்றஞ்சாட்டினார். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.